நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு மந்திர சிறந்த செருப்புகள். வாங்க கதைக்குள்ள போகலாம். குட்டியா அழகான ஒரு வீடு தெரியுதுல்ல, இதுதான் டேவிட் மேரியோட வீடு. இந்த வீட்டை கட்டி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷங்கள் இருக்கும். மேரிக்கும் டேவிட்டுக்கும் எப்போ திருமணமாச்சோ அந்த புதுசில் இவங்க 2 பேருமா சேர்ந்து அவங்க உழைப்பில் கட்டின வீடு முதல் வீடுன்னா அது இந்த வீடு தான். ரொம்ப அழகாக பார்த்து பார்த்து கட்டினாங்க. சுற்றி அவ்வளோ செடிகள். அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே அவங்க தோட்டத்திலேயே போட்டுப்பாங்க. மேரிக்கு பூச்செடிகள் வளர்க்கணுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் வீட்டை சுற்றி அங்கங்கே பூச்செடிகளாக வளர்ப்பாங்க. தினமும் செடியை ரொம்ப அழகாக பராமரிப்பாங்க. ஆமாம், இந்த மேரி டேவிட் யாரு? இதோ வருவாங்க பாருங்க. இவங்க தான் அந்த மேரி டேவிட்டு. இந்த மேரி அவங்களோட கணவனை ரொம்ப அன்பாக பாசமாக பார்த்துப்பாங்க. 14 வயசில் ஜானுன்னு ஒரு பையன் இருக்கிறான். 10 வயசில் மரியான்னு ஒரு பொண்ணு இருக்கா. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருப்பாங்க. அப்பா மாதிரியே பையன், அம்மா மாதிரியே பொண்ணு. 2 பேருமே அவ்வளோ அழகுன்னு அழகு, ரொம்ப சுட்டியும் கூட. இவங்க அவ்வளோ பெரிய வசதியானவங்கெல்லாம் கிடையாது. ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தான். டேவிட்டு செருப்பு தைக்கிற வேலை பார்க்குறாங்க. அவங்களோட மனைவி மேரி வீட்டு இல்லத்தரசியாக இருக்கிறாங்க. உங்களுக்காக நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் டேவிட், இந்தாங்க காஃபி குடிங்க அப்படின்ட்டு காஃபி ஊற்றுறாங்க. சரி சரிம்மா குடிக்கிறேன். எனக்கு தான் காஃபினா ரொம்ப பிடிக்குமே. காஃபியே குடிக்காதவன் என்னைக்கு உன் கையால் காஃபியை குடிச்சனோ அன்னையிலேருந்து ஒரு நாளைக்கு நான் 4 வேளை உன் கையால் காஃபி குடிக்கிறேனே. அதுவும் நீ போடுற காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ சொல்லாமலே உன்னோட காஃபியோட வாசம் என்னோட மூக்கை துழைக்குமே. சீக்கிரம் சீக்கிரம் காஃபி குடி, காஃபி ஆறிட போதுமா அப்படின்ட்டு காஃபி எடுத்து குடிக்கிறாங்க. சரிம்மா மேரி, நான் புறப்படுறேன், வேலைக்கு நேரமாச்சு. இன்னைக்கு ஒரு ஜோடி ஷூவை செஞ்சு கடையில் வர கொடுத்துட்டு வரணும். இப்போ போனாதான் நேரத்துக்கு சரியாக இருக்கும். நான் புறப்படுறேம்மா அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. நடந்து வந்து டேவிட்டும் அவங்களோட கடைக்கு வந்துட்டாங்க. ஷூ தைக்கிறதுக்கான லெதர் எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ நாம் தைக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு கத்திரிக்கோல் எடுத்து கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஊசி நூலை வச்சு நல்லா இறுக்கமாக தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையாக பார்த்து நல்லா ஷூவை சூப்பராக தயார் செஞ்சுட்டாங்க. இப்போ நம்ம கடையில் போய் கொடுத்துட்டு வந்தால் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷூ கடைக்கு போய் அந்த கடையில் ஷூவை போய் கொடுத்துட்டு அதுக்கான காசை வாங்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இந்த காசுக்கு நாம் ஒரு புதுசாக ஒரு குவாலிட்டியான லெதர் வாங்கலாம் சொல்லிட்டு ஒரு கடைக்கு போய் லெதர் வாங்கிட்டு வராங்க. பார்த்தா ஒரே ஒரு லெதர் மட்டும்தான் வாங்க முடிஞ்சுது. விலை மதிப்புள்ள ஷூ லெதராக பார்த்து வாங்கியிருக்கிறாங்க. வாவ், எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த லெதரு. திக்காக இருக்குது, கலரும் இவ்வளோ அருமையாக இருக்குதே. இந்த ஒரே ஒரு லெதர் மட்டும்தான் வாங்கியிருக்கிறோம். ரொம்பவே கவனமாக செய்யணும் ஷூவை. சரி செய்யலான்னு சொல்லிட்டு ஷூ செய்கிறதுக்காக லெதரை கத்திரிக்கோலை வச்சு நல்லா அழகாக கட் பண்ணுறாங்க. இப்போ ஷூ ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் நாம் தைக்க மட்டும்தான் செய்யணும். இப்போ தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த இடத்துலையும் கவனம் சிதறவே கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ரொம்பவே இறுக்கி தைக்கிறாங்க. நேரம் போனதே தெரியல. காலையில் ஒரு ஜோடி ஷூவை செஞ்சு அதையும் கடையில் போய் விற்பனை செஞ்சு அதுக்கப்புறம் ஷூ லெதர் வாங்கிட்டு வந்து இப்போ அதை கட் பண்ணி செஞ்சிட்ருக்கிறதுக்குள்ளேயும் இரவு நேரம் ஆயிடுச்சு. இப்போ சரியாக 11:30 மணி ஆகுது. இதுக்கப்புறம் நாம் தைக்கணுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏற்கனவே கண்ணாடி போட்டிருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு போகிறது தான் சரி. நம்ம மனைவியும் பாவம் தனியாக இருப்பா. கிளம்பலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு புறப்பட்டுட்டாங்க. டேவிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயுமே இரவு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்றதுனால அவங்களோட மனைவி ஏற்கனவே தூங்கிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு 2 சாவி இருக்குது. அதுலேயும் வீட்டுக்குள்ளே இருந்தும் சாவி போடலாம், வெளியில இருந்தும் சாவி போடலாம். அதனால் ஒவ்வொருத்தர்கிட்டையுமே ஒவ்வொரு சாவி இருக்குதுங்கிறதுனால டேவிட்டு கதவை திறந்துட்டு அறைக்குள்ளே போயிட்டாங்க. அவங்களோட மனைவியை பார்த்தா ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. சரி சரி, மேரி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காள்ல, அவளை நாம் தொந்தரவு செய்ய வேண்டாம், அவள் தூங்கட்டும், நாமளும் போய் ஓய்வெடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களும் போய் ஓய்வெடுக்க போயிட்டாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சிருச்சு. டேவிட்டு காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டாங்க. இரவும் ரொம்ப தாமதமாக தான் தூங்கினாங்க. தூக்கங்கிறது ஒரு 4 மணி நேரம் மட்டும்தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயும் விடிஞ்ச மாதிரி விடிஞ்சிருச்சு.
இவங்க என்னடனா அவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாங்க. நாம் இன்னைக்கு போய் கடையில் அந்த ஷூவெல்லாம் சீக்கிரமாக செஞ்சு அதை போய் விற்பனை செய்யணுமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் எழுந்திரிச்சிட்டாங்க. மேரிக்கு தூக்கத்திலேயே தண்ணி தாகம் எடுத்துருச்சு. சரி நம்ம தண்ணி குடிச்சிட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு அவங்க எழுந்திரிச்சிருக்கிறாங்க. பார்த்தா டேவிட் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன டேவிட், நீங்கள் தூங்கலையா? இரவு நீங்கள் எத்தனை மணிக்கு தான் வந்தீங்க? நானும் ரொம்ப நேரமாக காத்துட்டே இருந்தேன். ஒரு 11:15 வரைக்கும் முழிச்சிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமும் நீங்கள் வரலன்ட்டு தான் நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் எப்போ வந்தீங்க டேவிட், எப்போ வந்தீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு டேவிட்டும், நான் ஒரு 11:30 மணி இருக்கும்மா மேரி, அப்போ தான் வந்தேன். இன்னும் வேலையும் முடியல. காலையில் நான் ஒரு ஷூ செய்யணும்னு சொன்னேன்ல, அதெல்லாம் முடிச்சிட்டேன். அந்த ஷூவை எடுத்துகிட்டு போய் ஒரு விலை உயர்ந்த ஷூ கடையில் கொண்டு போய் விற்பனையும் செஞ்சுட்டேன். சரி டேவிட், அதுக்கப்புறம் என்னாச்சு, என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஒரு விலை உயர்ந்த ஷூ செய்யறதுக்காக அதுக்கான லெதரெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயும் எனக்கு நேரமே பத்தலை. இதுக்கப்புறமும் நம்மளால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு தான் 11:30 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வந்தேன். வந்து பார்த்தா நீ அசந்து தூங்கிட்டு இருந்தியா, உன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு நானும் போய் தூங்கிட்டேன். இப்போ கடைக்கு கிளம்புறதுக்காக தான் நானும் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருக்கிறேன். இப்போ புறப்பட போகிறோமா, நீ போய் தூங்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே மேரி, அட என்ன டேவிட் நீங்கள், இப்போ மணி என்ன ஆகுது, நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புறீங்களே, இரவு 11:30க்கு வந்தேன்னு சொல்கிறீங்க, இப்போ மணி 3:30 தானே ஆகுது, இவ்வளோ சீக்கிரமாக போய் என்ன பண்ண போகிறீங்க? நான் உங்களை ஒரு 6 மணிக்கா எழுப்புறேன், அதுக்கப்புறம் நீங்கள் புறப்படுங்க. நான் அதுக்குள்ளேயும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காஃபி போட்டுட்டு கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே டேவிட்டு, இல்லைல்லம்மா, இந்த ஷூ ரொம்பவே விலை மதிப்புள்ள லெதரில் செய்ய வேண்டியது, ரொம்பவே கவனமாக செய்யணும். எனக்கு நேரம் அதிகமாக தேவைப்படுது. இப்போ கிளம்புனாதான் ரொம்பவே சரியாக இருக்கும்மா. நான் புறப்படுறேம்மா மேரி, நீ போய் ஓய்வெடு அப்படிங்கிறாங்க. சரி சரி, நீங்கள் எதையும் கேட்குற மாதிரி இல்லை, நீங்கள் அந்த ஷூ செய்கிற ஆர்வத்திலேயே இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வரேன், அதை மட்டுமாவது குடிச்சிட்டு போங்களேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே டேவிட்டும், சரி சரிம்மா மேரி, உன்னோட கையால் நான் காஃபி குடிச்சிட்டு போனேன்னா சீக்கிரமாகவே வேலையை முடிச்சிடுவேன். காஃபி மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மேரியும் காஃபி போட்டு கொண்டு வந்துட்டாங்க. டேவிட் காஃபியை குடித்ததுமே, சரி சரி மேரி, நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டுட்டாங்க. சரிங்க, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க டேவிட் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ விடிய காலையில் 3:30 மணி தாங்கிறதுனால வெளிச்சம் அவ்வளோவா இருக்காதுல்ல, அதனால் ஒரு டார்ச் லைட்டை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே டார்ச் அடிச்சுக்கிட்டே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குறாங்க. அவங்க கடையும் வந்துடுச்சு. கடையை திறந்து கடைக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. நேற்று எந்த வேலையை பாதியிலே நிறுத்தி வச்சுட்டு லெதர் ஷூவை நாளைக்கு வந்து செய்யலான்ட்டு வச்சுட்டு போனாங்களோ, அது இப்போ ஒரு முழு ஷூவாகவே, ஒரு ஜோடி ஷூவாக அழகாக தயாராகி இருக்குது. டேவிட்டுக்கு அந்த ஷூவை பார்த்தோன்னே சந்தோஷம் தாங்க முடியல, ஆச்சரியமாயிட்டாங்க. என்னடா இது, நாம் தான் முடிக்கலையே, நேற்று நாம் பாதியில் தானே வச்சுட்டு போனோம், அது எப்படி முழு ஷூவா, ஒரு ஜோடி ஷூவா எப்படி தயாரானுச்சு, யார் வந்து செஞ்சுருப்பா, நாம் செய்யவே இல்லையே, ஏதோ ஒரு மந்திர சக்தியாக இருக்குமோ, என்ன நடக்குதுன்னே தெரியலையே, ஒன்றும் புரியல. சரி, நாம் கையில் எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு கையில் எடுத்து பார்க்குறாங்க. பார்க்க ரொம்பவே அழகாக புத்தம் புதுசாக இருக்குது. சரி, எல்லாம் அந்த கடவுள் செயலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஷூவை எடுத்து ஒரு கூடைக்குள்ளே வச்சுட்டு, நாம் இந்த ஷூவை சந்தைக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு பெரிய ஷூ கடையில் இதை விற்பனை செஞ்சுட்டு அந்த காசுக்கு இன்னும் விலை மதிப்புள்ள ஷூ லெதரை வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க. ரோட்டோரமாக போகிற வழியிலேயே அவ்வளோ பூச்செடிகள் விற்றுட்ருக்குறாங்க. தினமும் அதே வழியில் தான் போகிறாரு வராரு. இன்னைக்கு கிடைச்ச சந்தோஷத்தில் அந்த பூக்கள் எல்லாம் பார்த்தோன்னையும் அவங்களோட மனைவியோட ஞாபகம் வந்துருச்சு. இன்னைக்கு நாம் கண்டிப்பாக வீட்டுக்கு போகும்போது மேரிக்காக 2 பூச்செடிகள் வாங்கிட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதே சந்தோஷத்தோட ஒரு பெரிய ஷூ கடைக்கும் வந்துட்டாங்க. கடைக்காரர் அந்த ஷூவை பார்த்தோன்னையும், வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது, இது மாதிரி ஒரு ஷூவை தான் நாங்கள் ரொம்ப நாளாகவே தேடிட்டு இருந்தோம், அதே மாதிரி ஷூவை நீங்கள் தயார் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறீங்களே, இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த ஷூவை நாங்களே வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் வாங்கிக்கிட்டாங்க. இப்போ டேவிட்டுக்கு நிறையா பணம் கிடச்சிருச்சு. நமக்கு இன்னைக்கு எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கே,
இப்போ அதுக்கப்புறம் நாம் 2 பூச்செடி வாங்குறதுக்கு காசு எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லா காசுக்கும் இதே மாதிரி ஷூ செய்கிறதுக்கான லெதரை, விலை உயர்ந்த லெதரை வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த லெதரையும் வாங்கிட்டு பூச்செடிகளையும் 2 வாங்கிட்டு அவரோட கடைக்கே வந்துட்டாங்க. மறுபடியும் இப்போ வேகமாக வேலைகளை ஆரம்பிப்போம், அப்போ தான் நிறைய ஷூக்களை செய்ய முடியும்னு சொல்லிட்டு கத்திரிக்கோலை வச்சு அந்த லெதர்களெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ ஒரு வழியாக 3 ஜோடிகள் ஷூ செய்கிறதுக்கான லெதர்கள் எல்லாத்தையுமே வெட்டி வச்சுட்டாங்க. சரி சரி, இப்போவே மணி நேரம் ஆயிடுச்சு. இன்றைக்கும் நாம் தாமதமாக போனோம்னா நம்மளோட மனைவிக்கு ரொம்ப சங்கடமாயிடும். நாம் இப்போ புறப்பட்டா சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற வேலைகள் எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு அவங்க வீட்டுக்கு புறப்பட்டுட்டாங்க. டேவிட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷத்தோட, மேரி மேரி, உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பாரு, உனக்கு பிடிச்ச 2 பூச்செடிகள், இந்தா நாளைக்கு நட்டு வச்சிரு சரியா, சீக்கிரம் உள்ளவா, உனக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், இதை கேட்டன்னா நீ ரொம்ப ஆச்சரியமாயிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போய் டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டாங்க. மேரிக்கு ஒன்றுமே புரியல. அட என்ன டேவிட், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே, என்ன சொல்கிறீங்க, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க டேவிட், என்னாச்சு, என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன இவ்வளோ சந்தோஷத்தோடு வந்திருக்கிறீங்களே, ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதனால தான் நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க. சரி சரி, என்ன விஷயம்னு நடந்ததை சொல்லுங்கள் முதல்ல, என்னால் இதுக்கப்புறமும் யோசிச்சுட்டே இருக்க முடியாது, சொல்லுங்க டேவிட் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே டேவிட்டும் சொல்கிறேன் மேரி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயங்களையும் ஒன்று விடாமல் அப்படியே சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னையும் ஏதோ ஒரு கதைக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு மேரிக்கு. என்ன சொல்கிறீங்க டேவிட், இவ்வளோ நடந்துச்சா, என்னால் நம்பவே முடியலையே, ஆச்சரியமாக இருக்கே, எல்லாம் அந்த கடவுள் செயலால் தான் இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, கடவுளுக்கு தான் நாம் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு கடவுளே நன்றி அப்படிங்கிறாங்க 2 பேரும். சரி இப்போ சாப்பிடுங்க டேவிட், நம்ம 2 பேரும் சந்தோஷமாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அன்னைக்கு இரவு முடிஞ்சிருச்சு. மறுநாள் விடிஞ்சிருச்சு. டேவிட்டும் சரிம்மா நான் கடைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அவங்களோட கடைக்கு வந்துட்டாங்க. கடைக்கு வந்து இன்றைக்கும் கதவை திறந்து பார்க்குறாங்க. நேற்று 3 ஜோடி ஷூக்களுக்கு லெதர்கள் கட் பண்ணி வச்சுட்டு போனாங்கல்ல, இப்போ அந்த லெதர்கள் எல்லாமே 3 ஜோடி ஷூவாக மாறி நிற்கிது. இன்றைக்கும் டேவிட்டுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அட இது என்ன மர்மம் மாயம், தினம் இப்படியே நடக்குதே, நேற்று என்னடானா அப்படி ஒரு அதிசயம், இன்னைக்கு அதை விட அதிசயங்களாக இருக்குதே, என்னால் நம்பவே முடியல, யார்கிட்ட சொன்னாலும் இதை நம்ப மாட்டாங்க, நாம் யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லவே வேண்டாம், நமக்கும் நம்மளோட மனைவிக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும்னு சொல்லிட்டு இந்த ஷூக்களெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு பெரிய ஷூ கடைக்கு போய் அந்த ஷூக்களெல்லாம் விற்பனை செஞ்சுட்டு அதுக்கு கிடைச்ச காசில் மறுபடியும் நிறையா லெதர்கள் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி சரி, இன்றைக்கும் அதே மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வேகமாக லெதர்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி வைக்கிறாங்க. சரி, ஒரு வழியாக நாம் எல்லா லெதர்களையுமே கட் பண்ணி வச்சிட்டோம்ல, இப்போ நாம் நம்ம வீட்டுக்கு திருப்தியாக போகலான்னு சொல்லிட்டு டேவிட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. மறுநாளும் விடிஞ்சிருச்சு. ரோட்டோரமாக அப்படியே நடந்து வராங்க. அவங்க கடைக்கும் வந்துட்டாங்க. இன்னைக்கு கடையை திறந்து பார்த்தோன்னையும் மறுபடியும் எல்லா ஷூ லெதர்களும் செஞ்சு வச்ச ஷூக்களாக மாறிடுச்சு. டேவிட்டுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. அடடடடா, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்டே இருக்கே, இதை நாம் இன்னைக்கு விற்பனை செஞ்சோம்னா ஏகப்பட்ட காசுகள் நமக்கு கிடைக்கும், அதை வச்சு நம்ம பெரிய வீடே வாங்கிடலாம் போல இருக்கு, அவ்வளோ பணம் கிடைக்கும். ஏன்னா இது எல்லாமே விலை உயர்ந்த லெதரில் வாங்கினது, அதுவும் இப்போ முழு ஷூவாக எல்லா ஜோடிகள் ஷூவுமே தயார் நிலையில் இருக்குது. இப்போ நான் இதை விற்பனை செய்யணும், அவ்வளோதான். யாரெல்லாம் இதை வாங்குறாங்கன்னு தெரியல. செலிப்ரிட்டிகள்லாம் வர்ற ரொம்ப பெரிய ஷூ கடைக்கு போகணும், அப்போ தான் இந்த ஷூவுக்கான மதிப்பு அதிகரிக்கும். அவங்க எல்லாரும் இந்த ஷூக்களை கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. அந்த பணத்தில் நாம் ஒரு அழகான பெரிய வீடு ஒன்று கட்டலான்னு சொல்லிட்டு அந்த ஷூக்களெல்லாம் எடுத்துகிட்டு பெரிய ஷூ கடைக்கு வந்துட்டாங்க. அந்த ஷூக்களும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக புத்தம் புதுசாக பளிச்சுன்னு இருக்கிறதுனால
செலிப்ரிட்டிகள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. எல்லா ஷூவுமே விற்பனை ஆயிடுச்சு. ஷூக்கள் எல்லாம் விற்பனை செஞ்சதுக்கு இப்போ நிறையா பணம் கிடச்சிருக்கு. அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு பாதி பணத்தில் ஷூ லெதரெல்லாம் வாங்கிட்டு மீதி பணத்தை அவங்களோட வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. காலையில் விடிஞ்சதுமே அந்த பணத்தை வச்சு டேவிட்டும் மேரியும் அவங்களோட பழைய குட்டி வீடை ரொம்பவே பெருசாக புது வீடாக உருவாக்கிட்டாங்க. சரிம்மா மேரி, வீட்டு வேலையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ நான் கடைக்கு புறப்படுறேனே அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே மேரியும், அட என்னங்க நீங்கள், நானும் வரேனே, எனக்கும் அந்த கடையில் உள்ள அதிசயங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. இன்றைக்கி என்னையும் கூட்டிகிட்டு போங்களேன், என்ன தான் நடக்குதுன்னு நாமளும் பார்க்கலாம். என்னையும் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. டேவிட்டும், ஆமாம் ஆமாம் மேரி, இத்தனை நாளாக இது எப்படி நடக்குதுன்னு நான் கூட பார்த்ததே இல்லை. இன்னைக்கு நீ சொல்லும்போது தான் எனக்கும் ஞாபகம் வருது. வா, நாம் 2 பேருமே இன்னைக்கு கடைக்கு போவோம், என்ன நடக்குதுன்னு இருந்து பார்த்துட்டே வரலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ 2 பேருமே கடைக்கு வந்துட்டாங்க. இப்போ நான் என்னோடய வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நேற்று வாங்கிட்டு வந்த ஷூ லெதர்களெல்லாம் எடுத்து இன்றைக்கி நான் வெட்டி வைக்கிறேன். இன்றைக்கும் அதே மாதிரி நடக்கும்ன்ற நம்பிக்கையிலேயே அவங்க வேக வேகமாக கட் பண்ணுறாங்க. ஒரு ஷூ லெதரை அழகாக கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. மேரி மேரி, நான் இப்போ ஒரு ஷூ லெதரை சூப்பராக வெட்டி முடிச்சிட்டேன். நாம் 2 பேருமே போய் அந்த அறைக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாமா? அப்போ நான் யார் வந்து இந்த வேலையை பார்க்குறாங்கன்ட்டு நாம் கண்டுபிடிச்சிடலாம்ல. இந்த யோசனை உனக்கு சரியாகப்படுதா? போவோமா? வா, நம்ம 2 பேரும் ஓடி போய் அங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த கதவு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. டேவிட், எனக்கு வேற ஆர்வம் தாங்க முடியல. என்ன, யாருமே வந்த மாதிரியே தெரியலையே. டேவிட், நீங்கள் சும்மா சொல்கிறீங்களோ? எல்லா வேலையும் நீங்களே முடிச்சுட்டு யாரோ வந்து செய்கிறாங்க, ஏதோ ஒரு மந்திர சக்தி அப்படின்ட்டு என்ன சும்மா சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே டேவிட்டு, ஏன் மேரி இப்படியெல்லாம் பேசுகிற? நான் உன்கிட்ட போய் பொய் சொல்வேனா? உன்னை எதுக்கு நான் ஏமாற்ற போகிறேன்? உண்மையாக தான் சொல்கிறேன். இரு இரு, இன்னும் கொஞ்ச நேரம் நாம் காத்திருப்போம். மணி தான் இன்னும் 12 ஆகலைல்ல, ஏன் இவ்வளோ அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஜிம் ஜாம் ஜிம் ஜாம், ஜிம் ஜாம் ஜிம் ஜாம், ஜிம் ஜாம் ஜிம் ஜாம், டன்டடாய், நாங்கள் தான் ஜிம் ஜாம் வந்துட்டோம். ஜிம் ஜாம் ஷூ செய்ய போகிறோம். ஜிம் ஜாம் ஜிம் ஜாம், ஜிம் ஜாம் ஜிம் ஜாம், நான் ஜிம், நீனு ஜாம், ஆக மொத்தம் ஜிம் ஜாம் அப்படின்ட்டு ஒரு பாட்டு சத்தம் கேட்குது. குட்டியாக இருக்கிற 2 பேர் டேவிட்டோட கடைக்குள்ளே குதிச்சுட்டு அந்த மேசை மேலே நின்றுக்கிட்டு இந்த பாட்டை பாடிக்கிட்டு நடனம் ஆடிட்டு இருக்கிறாங்க. இதை அந்த மேரியும் டேவிட்டும் ஓரமாக நின்று எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. யார் இவங்க? இவ்வளோ குட்டியாக ரொம்பவே அழகாக இருக்கிறாங்களே. பார்க்குறதுக்கு குட்டி எலி சைஸில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க பாருங்களேன். பாட்டெல்லாம் பாடுறாங்க. ஜிம்மு ஜாமாமே, யாராக இருக்கும் இவங்க, யாராக இருக்கும் அப்படின்ட்டு முணுமுணுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஜிம்மும் ஜாமும் வெட்டி வச்சிருக்கிற ஷூ லெதரை பார்த்து எடுத்துட்டு ஜிம் என்ன பண்ணுறான்னா நல்லா ஊசி நூலை வச்சு இறுக்கமாக தைக்கிறான். ஜாம் என்ன பண்ணுறான்னா அந்த ஷூவை நல்லா தட்டுன்னு தட்டி இறுக்கமாக ரொம்பவே கடினமான அழகான ஷூவாக மாற்றிட்டான். இப்போ ஜிம்மும் ஜாமும் சேர்ந்து ஒரு ஜோடி அழகான ஷூவை தயாரிச்சிட்டாங்க. இதுதான் ஜிம் ஜாம் ஷூ. இதுக்கப்புறம் இந்த ஜிம் ஜாம் ஷூவை வாங்குறவங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க எந்த வழியாக வந்தாங்களோ அதே ஜன்னல் வழியாக குதிச்சு மாயமாக மறைஞ்சு போயிட்டாங்க. இதை பார்த்த டேவிட்டுக்கும் மேரிக்கும் ஆச்சரியம் தாங்க முடியலை. வாயை பிளந்துட்டாங்க. அடடா, என்னது இது? இவ்வளோ குட்டியான 2 பேர் வந்துட்டு எவ்வளோ சுறுசுறுப்பாக அந்த ஷூவை சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டு யாருக்குமே தெரியாமல் வந்து யாருக்குமே தெரியாமலே போயிட்டாங்களே. ஆனால் நம்ம 2 பேரும் அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்துட்டோம்ல. இந்த ஜிம்மும் ஜாமும் யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு இவங்களுக்காக நாம் பரிசு செஞ்சு கொடுப்போமா? ரொம்ப குட்டியாக இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு குட்டி குட்டியான ஆடைகள் செஞ்சு கொடுத்தோம்னா அழகாக இருக்கும்ல. அதே மாதிரி குட்டி குட்டி ஷூவும் செய்யலாம். ஜிம்முக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸும் ஒரு ஜோடி ஷூவும்,
ஜாமுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸும் ஒரு ஜோடி ஷூவும் செஞ்சு நாம் பரிசாக கொடுக்கலாம். கிறிஸ்மஸ் வருதில்ல, அவங்களுக்கான கிறிஸ்மஸ் பரிசு இதுதான். நாம் செய்யலாமா? வாங்க வாங்க, நேரம் பத்தாது. நாம் இப்போவே வேலையை ஆரம்பித்தாதான் கிறிஸ்மஸ்க்கு அவங்களுக்கு நாம் சரியான நேரத்தில் பரிசை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு 2 பேருமே ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை செய்கிறாங்க. சீக்கிரமாகவே ட்ரெஸ்ஸை செஞ்சு முடிச்சிட்டாங்க, ஷூவையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ கிறிஸ்மஸ் வேலைக்கு கடையை அலங்கரிக்கலான்னு சொல்லிட்டு கடையை சூப்பராக அலங்கரித்து முடிச்சிட்டாங்க. இரவு 12 மணி ஆயிடுச்சு. டிசம்பர் 25, கிறிஸ்மஸ் வந்துருச்சு. இந்த டேவிட்டும் மேரியும் நேற்று எங்கே போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி இன்றைக்கும் போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. இன்றைக்கும் ஜிம் ஜாம் ஜிம் ஜாம் ஜிம் ஜாம் ஜிம் ஜாம் நானு ஜிம் நீனு ஜாம் அப்படின்னு பாட்டு சத்தம் கேட்குது. அந்த ஜிம்மும் ஜாமும் டேவிட்டோட கடை ஜன்னல் வழியாக உள்ளே நுழைகிறாங்க. வாவ், இன்னைக்கு கிறிஸ்மஸுங்கிறதுனால எவ்வளோ அழகாக கடையை சூப்பராக அலங்கரிச்சிருக்கிறாங்களே, பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜிம், இங்கே பாரேன், 2 குட்டியான ட்ரெஸ்ஸும் ஷூவும் இருக்குது. ஆமாம் ஆமாம் ஜாம், நம்ம 2 பேர்த்துக்கும் தான் செஞ்சு வச்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நான் குட்டியாக இருக்குல்ல, 2மே நமக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாம் எடுத்து போட்டு பார்க்கலாமா? இன்றைக்கி கிறிஸ்மஸ் தானே, கிறிஸ்மஸ் பரிசாக தான் இருக்க முடியும். நாம் 2 பேரும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஜிம்மும் ஜாமும் டேவிட்டும் மேரியும் செஞ்சு வச்ச ட்ரெஸ்ஸு 2த்தையும் 2 ஜோடி ஷூவையும் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இப்போ மறுபடியும் 2 பேருமே அந்த புது ட்ரெஸ்ஸு புது ஷூவெல்லாம் போட்டுட்டு நடனம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, பாட்டு பாடிக்கிட்டு. ஜிம்மும் ஜாமும் நடனம் ஆடிட்டு இருக்கும்போதே அவங்க பக்கத்தில் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த கிஃப்ட் பாக்ஸில் எழுதியிருக்குது, இதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். இவ்வளோ நாள் நீங்கள் எங்களுக்கு நிறையா உதவிகள் பண்ணியிருக்கிறீங்க. இந்த உதவிகளை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம். என்னோட சார்பாகவும் என்னோட மனைவியோட சார்பாகவும் உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை இந்த கடையிலேருந்து எடுத்துகிட்டு போகலாம். ஹாப்பியாக இருங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. அதை ஜிம்மும் ஜாமும் பார்த்து படித்தோன்னையும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. இது வரைக்கும் யாருமே நமக்காக இப்படி சொன்னதே இல்லையே, இவ்வளோ ஒரு நல்ல அழகான நியூஸை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம 2 பேரை பற்றின விஷயம் தெரிஞ்சவங்க நம்மளை வேலை வாங்கணும்னு தான் நினச்சிருக்கிறாங்க. ஆனால் இவங்க மட்டும்தான் நம்மளோட உழைப்பை பார்த்துட்டு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் போதும்னு சொல்லிட்டு நம்மளை சந்தோஷமாக இருக்க சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம 2 பேர்த்துக்கும் இவ்வளோ சிறந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் கிடைச்சதே இல்லைல்ல. இப்போ நாம் சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த ஜிம்மும் ஜாமும் எந்த வழியாக வந்தாங்களோ அதே மாதிரி ஜன்னல் வழியாக குதித்து மாயமாக மறைஞ்சி அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ டேவிட்டும் மேரியும் அவங்க கடைக்குள்ளே வராங்க. பாத்தியா மேரி, இன்றைக்கி அவங்க 2 பேரும் எவ்வளோ சந்தோஷத்தோடு அவங்க வீட்டுக்கு போனாங்க. இது மாதிரி ஒரு சந்தோஷத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீயும் சந்தோஷமாக இருக்கன்னு நினைக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் நமக்கு ஒரு சிறந்த கிறிஸ்மஸாக அமையும். இதுக்கப்புறம் நாம் எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வேண்டிட்டு நீ போய் கிறிஸ்மஸ்க்கு என்னென்ன சமையல் வேலையெல்லாம் செய்யணுமோ அதை நீ போய் செய்மா மேரி, நான் என்னோட கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு டேவிட்டு அவங்க வாங்கிட்டு வந்த ஷூ லெதரெல்லாம் எடுத்து அழகாக கட் பண்ணி நூலெல்லாம் வச்சு தச்சு நல்லா ஒட்டி புது ஷூவாக தயாரிச்சிட்டாங்க. பார்க்குறதுக்கு அந்த ஷூ ரொம்ப புதுசாக பளபளன்னு அருமையாக இருக்குது. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதில் முழு கவனத்தோடவும் ரொம்பவே அக்கறையாக செஞ்சோம் அப்படின்னா அந்த விஷயம் சிறந்த விஷயமாக தான் அமையும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தங்க நமக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்கிறாங்கங்கிறதுக்காக அவங்களையே நாம் உதவி செய்ய வச்சு ஏமாற்றி அவங்களோட உழைப்பில் நாம் வாழணும்னு நினைக்காம நம்மளோட உழைப்பில் தான் நாம் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறது ரொம்பவே சிறந்த குணம். இந்த உலகத்தில் மாய சக்தி மந்திர சக்தி இருக்குதான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நல்ல சக்திங்கிறது கண்டிப்பாக இருக்குது. நல்ல சக்திங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் நம்மளால் அடுத்தடுத்த படிக்கு ஏறி போக முடிஞ்சிட்டே இருக்குது. இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.